இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் டிக்கா லேயர் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு சிக்கன் 1/2 kg போன்லெஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes மேரினேட் பண்ணால் போதும். பாஸ்மதி அரிசி 1/2 kg எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சா போதும். 30 minutes கரெக்டாக. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 5 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். 150 ml வாட்டர். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவியை தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். கிரேவி ரெடியான பிறகு நம்ம அரிசியை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லேயர் பிரியாணி அப்படின்றதுனால சாதம் தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு செய்ய போகிறோம். சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். இது லேயர் பிரியாணி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சாதம், அப்புறம் கிரேவி, அப்புறம் அந்த டிக்கா, சிக்கன் டிக்கா இது எல்லாத்தையும் நம்ம லேயர் பண்ணி அதுக்கப்புறம் தம் போட போகிறோம். ஒரு 90% 95% ரைஸ் குக் ஆன பிறகு நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா சிக்கன் டிக்கா. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணலாம். இது ஒரு 8 to 10 minutes இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கறி துண்டை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணணும் லிட்டை. ஒரு 15 minutesக்கு திறக்காமல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த சிக்கன் டிக்காவோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனல் ப்ரொசீஜர், நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ப்ரொசீஜராக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலாம். ஒரு பெரிய அகலமான நான்ஸ்டிக் கடாயில் ஈவனாக கீ ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிரேவி, அடுத்த லேயர் சிக்கன் டிக்கா, அகெயின் சாதம், கிரேவி, சிக்கன் டிக்கா இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும். ஃபுல்லாக இந்த கிரேவி ஈவனாக கோட் பண்ண பிறகு சிக்கன் டிக்காவை ஒன்றா ப்ளேஸ் பண்ணணும். அகெயின் சாதம் இது மேலே ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி, சாஃப்ரான் மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutesக்கு அடுப்பை சிம்மில் வைங்க. $15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் ரொம்பவே ஈஸியாக சிக்கன் டிக்கா பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த டிஷ்ஷை. ப்ரொசீஜர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.